அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த எந்திரம் தான் காளியுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு உண்டான பூஜை செய்யக்கூடிய காளியுடைய வசிய எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்தை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வச்சு வழிபடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒவ்வொரு வீட்டில் வந்து இந்த செய்வன கோளாறு இருக்கும். சரிங்களா? இந்த நம்மளை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்வனைகள் வந்து வீட்டு வாசலில் வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க. இல்லை இந்த ஏவல் பிரச்சனையினால், பேய் பிசாஸ் கோளாறு உள்ளவனால, இல்லை வீட்டில் வந்து தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை, காசு பணங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சேர மாட்டேன்னு சொல்லுது, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையே இல்லை, மன நிம்மதியே இல்லாமல் இருக்கிறவங்க இந்த காளியுடைய எந்திரத்தை வீட்டில் வச்சு நம்ம தொடர்ந்து வணங்கிட்டு வந்தோம். ஒரு 11 நாள் அந்த வீட்டில் வந்து ஒரு மூலிகை சாம்பிராணி போட்டு நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியுமே உள்ளே இருக்க முடியாது. ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரம் அப்படிங்கன்னா இந்த பத்திரகாளியுடைய வசிய எந்திரம் தான். சரிங்களா? அதே போல் காளியை வணங்கக்கூடிய எல்லாருமே இந்த பத்திரகாளியுடைய வசிய எந்திரத்தை வச்சு வீட்டில் வழிபடலாம். சரிங்களா? இது வந்து முழுக்க முழுக்க காளியுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு உண்டான வணங்கக்கூடிய ஒரு வசிய எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்தை எல்லாருமே பயன்படுத்தலாம். இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? காளியை வணங்கக்கூடிய எல்லாருமே இந்த எந்திரத்தை வந்து பயன்படுத்தலாம். இந்த எந்திரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த எந்திரத்தை நம்மள்ட்ட வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.